பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாதது ஏன் என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விஜயனுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை பீகாரை தொடர்ந்து தெலுங்கானாவும் தமிழகத்தில் ஆட்சிக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சட்டப்பேரவையில தரமான கருத்துக்களை எல்லாம் விவாதித்து மசோதாவாக நிறைவேற்றக்கூடிய நிலையில விஜய் வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையில ஆட்சியாளர்களுடைய சமூக நீதி வேடம் கலைகிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது, சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தொடர் கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி கொள்கை திருவிழாவான அந்த முதல் மாநாட்டிலேயே சமூக நீதியை பின்பற்றக்கூடிய மண்ணான தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமான ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவதையும் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விவகாரத்துல மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு கணக்கெடுப்பை பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் அந்த புள்ளி விவரங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில அதனை தொடர்ந்து தெலுங்கானா அரசும் தற்போது 50 நாட்களில் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறது என்ற ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கிறார். அதுல மட்டுமில்லாமல் அதிலிருந்து ஒரு படி மேலே சென்று அந்த ஆய்வு அறிக்கை மீது சட்டசபையினுடைய சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தெலுங்கானா அரசு தொடங்கி இருக்கிறது என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமையாக பேசக்கூடிய நிலையில சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடிக்க மற்ற மாநிலங்களை பின்பற்ற தமிழகம் தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு மட்டும் தற்போது வரை விடை கிடைக்கவில்லை என்று அவர் தன்னுடைய அறிக்கையினர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனைக்கு பிறகும் கூட தமிழகத்தை ஆளக்கூடிய தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்திருக்கிறார். அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு விஷயத்துல இந்தியாவிற்கே வழிகாட்டியவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான பெரியாராக இருக்கிறார். பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களுடைய சுயலாபத்திற்காக அவரை பற்றி பெருமை பேசக்கூடிய தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கக்கூடிய செயல்பாடான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே தொடர்ந்து முன்வைத்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும், ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழக்கூடிய கேஸ்ட் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசு நடத்தலாமே என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அதற்கும் தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லப் போகிறார்களா என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். அப்படி இருந்தால் தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் அது சாத்தியமானது எப்படி என்றும், அங்கு சட்டசபையினுடைய சிறப்பு கூட்டம் கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து விவாதித்தது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மற்ற மாநிலங்களைப் போல் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன் என்று வினா எழுப்பியிருக்கக்கூடிய அவர், இப்படி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அவற்றை அலட்சிய போக்குடன் கடந்து செல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கடுமையான சாடலையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களுடைய பொய்வேடம் தானாக களையக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.